மறுநாள் வழக்கம் போல இலவச இருதய சிகிச்சைக்கு பெயர் பதிவு செய்திருந்த பேஷண்ட்டுகளை பார்த்து கொண்டிருந்தான் பரத். அவனுக்கு அருகிலேயே விஜிதாவும் அமர்ந்து கொண்டு பேஷண்ட்டுகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு 6 வயது சிறுவனுக்கு இருதய பாதிப்பு இருப்பது போல தோன்றியது. அவனுக்கு எலக்ட்ரோ கார்டியோகிராம் டெஸ்டிற்கு பரிந்துரைத்தான் பரத். பரத், ஜெனரல் செக்கப் அப்புறம் வயசானவங்களுக்கு ஆன்ஜியோகிராம் மட்டும்தான் ஃப்ரீயா பண்ண போறோம். மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே அவங்க 50% பேமெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் என்றாள் விஜிதா. இதை கேட்ட அந்த சிறுவனின் தாயினுடைய முகம் சற்று வாடியது. டாக்டர், இலவசம்னு சொன்னாங்க, அதனால கையில காசு எதுவும் கொண்டு வரல. ஒரு 2 நாள் கழிச்சு டெஸ்ட் எடுக்க அழைச்சிக்கிட்டு வரட்டா என்றாள் அந்த சிறுவனின் தாய். பார்ப்பதற்கு தினக்கூலி வேலை செய்பவர்களைப் போல இருந்த அந்த பெண்ணால் கண்டிப்பாக பணத்தை புரட்ட முடியாது என்று பரத்திற்கு நன்றாக புரிந்தது. அருகில் இருந்த அட்டண்டரை அழைத்து எடுக்க வேண்டிய டெஸ்ட் விவரங்களை சொன்னான். பிறகு அனைத்து செலவுகளையும் அவனுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினான். அந்த தாயும் அந்த சிறுவனும் எழுந்து சென்ற பின் விஜிதாவை பார்த்து, எதுக்கு இந்த பித்தலாட்டம்? இந்த மோகனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இவன்லாம் சுந்தரம் சாரோட புள்ளன்னு சொன்னா அந்த சுந்தரம் சார் பேருக்கு தான் அசிங்கம் என்றான் பரத். அங்கு நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஒளியுடன் ரெக்கார்ட் செய்யப்படுவது விஜிதாவிற்கு நன்றாக தெரிந்ததால் உதட்டை கடித்து கொண்டு சிரிப்பை அடக்கி கொண்டாள். இதையெல்லாம் திரையில் பார்த்து கொண்டிருந்த மோகனுக்கு ஆத்திரம் பீறிட்டு கொண்டு வந்தது. வெடுக்கென்று எழுந்து மானிட்டரிங் ரூமை விட்டு வெளியே செல்ல முயன்றவரை தடுத்தாள் மைத்ரேயி. என்ன விடு, அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்றார். கோபத்தில் அவர் கண்கள் லேசாக சிவந்திருந்தன. போய் அவன்கிட்ட என்னன்னு சொல்லுவ? எல்லாத்தையும் கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா? ஆமா, அதான் 2 மாசத்துக்கு தோராயமா எல்லா செலவையும் உனக்கு கொடுத்தாச்சே, அப்புறம் எதுக்கு இந்த 50% பேமெண்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ண சொன்ன? அது தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு என்று சமாளிக்க முயன்றார் மோகன். மைத்ரியை அவரை முறைத்து பார்க்க மோகன் மீண்டும் வெளியில் செல்ல முயன்றார். அட, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வெளியே போற என்ற மைத்ரியை பார்த்து, காஃபி குடிக்க போறோம்மா என்று விரக்தியாக சொன்னார் மோகன். பரத் சார் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தான் பரத். அவனுக்கு எதிரில் பிரணவும் ரமாவும் நின்று கொண்டிருந்தார்கள். வா பிரணவ், அம்மாவை வந்து உட்கார சொல்லு என்றான் பரத். பரத்தின் முகம் பிரகாசம் அடைந்ததை ஆச்சரியமாக பார்த்தாள் விஜிதா. ஏற்கனவே எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இருந்தா கொடு என்றான். பிரணவ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் அனைத்தும் வாங்கி பார்த்தான். அனைத்தும் 2 வருடங்களுக்கு முன்பு பரிசோதனை செய்த தரவுகளாக இருந்தது. மேலும் ரமாவின் இருதயத்தின் சிறிய தமனிகள் மற்றும் நாளங்களில் அடைப்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு எக்கோ டெஸ்ட் எடுக்கணும், வாங்க என்றவாறே எழுந்து நின்ற பரத்தை பார்த்து, இங்க லேடி டாக்டர்ஸ் இருக்காங்களா என்றாள் ரமா. ஏங்க என்று புரியாமல் கேட்டான் பரத். இல்ல, லேடி டாக்டரா இருந்தா கொஞ்சம் சங்கோஜம் இல்லாம இருக்கும் என்றாள் ரமா. அம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்க என்ற பிரணவை நிமிர்ந்து பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டாள் ரமா. ஒன்றும் பேசாமல் எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே வந்த பரத் விஜிதாவை அழைத்தான். அவனுடைய முகத்தில் லேசான பதட்டம் தெரிந்தது. விஜி, இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்கள பார்த்து பத்திரமா டெஸ்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறீங்களா? எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் என்று தன்னை மறந்து விஜிதாவின் கைகளை பிடித்து கொண்டே கூறினான் பரத். விஜிதாவிற்கு அவளுடைய உடல் ஆகாயத்தில் பறப்பது போல இருந்தது. ஷோர் பரத், நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி என்று கூறிவிட்டு ரமாவை அழைத்து கொண்டு சென்றாள். அடுத்து 2 பேஷண்ட்டுகளை பார்த்துவிட்டு பரத் நேராக கேன்டீனிற்கு சென்று விட்டான். அவனுக்கு ரமா அப்படி சொன்னதில் கோபம் இருந்தது. ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து புகைக்க ஆரம்பித்தான். சாரி சார் என்று கூறிக்கொண்டே அவனுக்கு அருகில் வந்தான் பிரணவ். பிரணவை பார்த்த பரத் சிரித்து கொண்டே, அட, அவங்க எங்க ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க, அதனால கொஞ்சம் சங்கடமா இருந்திருக்கும், ஒரு தம் அடிக்கிறியா என்றான். வேணாம் டாக்டர், இது ஹாஸ்பிட்டல் என்று தயங்கிய பிரணவை பார்த்து, அட சும்மா அடிப்பா, இவனுங்க பூரா திருட்டு பசங்க, இலவசம்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு பாதி காசு வாங்குறானுங்க. அவ்வளோ ஏன், இந்த கேன்டீன்ல விற்கிற இட்லியை நாய் கூட சீண்டாது, ஆனா 2 இட்லி 20 ரூபான்னு பில் போடுவாங்க. எனக்கு என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் மோகனுக்கும் இதுல பங்கு இருக்கும்னு தோணுது என்றான் பரத். இந்த ஒளியும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த மோகனுக்கு கோபத்தில் தலையே வெடித்து விடும் போல இருந்தது. கோபத்தில் எழுந்து நின்று குட்டி போட்ட பூனை போல குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். ஷூ காலால் தரையை வேகமாக உதைத்தார். மோகனின் அவஸ்தையை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த காயத்ரியின் உதடுகளுக்கு விஜிதாவின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கி கொண்டு மைத்ரேயை பார்த்தாள். சிரிக்க கூடாது என்று பார்வையாலேயே சைகை செய்தாள் மைத்ரேயி.
ஆனால் மைத்ரேயின் முகத்தில் பூத்த புன்னகையை அவளால் மறைக்க முடியவில்லை. டேய் பிரணவ் என்ற ரமாவின் குரல் கேட்டு பிரணவும் பரத்தும் திரும்பினார்கள். பிரணவ் சட்டென்று அவனுடைய கையில் இருந்த சிகரெட்டை தூர எறிந்தான். அவனைத் தொடர்ந்து பரத்தும் சிகரெட்டை தூர எறிந்தான். ஐயோ போச்சு சார், நான் இன்னைக்கு செத்தேன் என்று மெதுவாக பரத்தின் காதுகளில் சொன்னான் பிரணவ். உடனே பரத், சாரிங்க, உங்களை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பிரணவ் கொஞ்சம் கவலையா இருந்தான், நான் தான் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லி ஸ்மோக் பண்ண சொன்னேன் என்று அசடு வழிந்தான். ஐயோ பரத், நீயாடா சிகரெட் பிடிக்கிற என்று அவனுக்கு மிகவும் பரிச்சயமான குரலை கேட்டு பேயறைந்தவனைப் போல மெதுவாக திரும்பி பார்த்தான் பரத். அங்கே கண்களில் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தாள் சுபா. அவளுக்கு பின்னால் ஒரு வில்லனுக்கான பாடி லாங்குவேஜுடன் சிரித்து கொண்டே நின்றிருந்தார் ஸ்ரீதரன். கேன்டீனில் அமர்ந்திருந்த சுபாவை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தான் பரத். சுபா குட்டி, சத்தியமா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டென்ஷன், அதான் இனிமே அந்த கருமத்தை தொடவே மாட்டேன், ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா என்று பரத் ஒரு சிறு குழந்தையைப் போல சுபாவிடம் கெஞ்சியதை ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் இருந்த அனைவரும் ரசித்து கொண்டிருந்தனர். பிரணவ் தானாக வந்து, அம்மா அவர் வேணாம்னு தான் சொன்னாரு, நான் தான் கம்பல் பண்ணேன் என்றான். சுபாவிடம் இதை சொல்லியபடி அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த ரமாவிடம் பார்வையாலேயே கெஞ்சிக் கொண்டிருந்தான். சற்று தள்ளி அமர்ந்து வடை சாப்பிட்டு கொண்டே இதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீதரன். ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா என்று கெஞ்சிய பரத்தை பார்த்த ரமாவிற்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. மேடம், இதை ஒரு வேலை செய்கிற இடம், அப்புறமா வீட்டில் போய் நீங்க பேசிக்கலாம் இல்ல என்று சொல்லிவிட்டு பரத்தை பார்த்தாள். அவன் அவனுடைய கண்களாலேயே அவளுக்கு நன்றி சொன்னான். கண்களை துடைத்து கொண்ட சுபா சட்டென்று ஸ்ரீதரனை கை காட்டி, எல்லாம் இவரால வந்ததுதான், இவர் ஸ்மோக் பண்றதை பார்த்து தான் என் பிள்ளைக்கு அந்த எண்ணம் இன்னைக்கு வந்திருக்கு என்றாள். இதை கேட்ட ஸ்ரீதரனின் வாயிலிருந்த வடை தானாக நழுவி டேபிளின் மேல் இருந்த காஃபி டம்ளருக்குள் விழுந்தது. கோபத்தில் அவர், அடி பாவி குந்தாணி என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். தப்பிப்பதற்கான நூல் கிடைத்தவுடன், ஆமா சுபா குட்டி, அப்பாவுக்கு வர்ற மாதிரி அதே டென்ஷன் தான், அதுவும் இல்லாம இங்க எல்லாமே இலவசம்னு சொல்லிட்டு திருடனுங்க மாதிரி பாதி காசு கட்ட சொல்றாங்க, அதனால வந்த டென்ஷன் தான் என்றான். இதை திரையில் பார்த்து கொண்டிருந்த மோகன் சட்டென்று கேன்டீன் இன்சார்ஜுக்கு போன் செய்தார். அந்த சர்வர் பையனை உடனே டாக்டர் பரத் அம்மா கிட்ட போய் அவன் அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறான்னு சொல்ல சொல்லு, இப்பவே உடனே என்று கத்தினார். பிடிக்காத மாணவனை பள்ளியில் சக மாணவன் அவனது பெற்றோரிடம் மாட்டிவிடும் வில்லத்தனம் மோகனின் முகத்தில் தெரிந்தது. மவனே, யாருகிட்ட செத்தடா இன்னைக்கு என்று தன்னை மறந்து குரூரமாக சிரித்து கொண்டே சொன்னார். அண்ணா, என்ன இது சின்ன பையன் மாதிரி என்ற மைத்திரியை பார்த்து, நீ பேசாம இரு, அவன் என்னென்ன சொன்னா இன்னைக்கு, அங்க பாரு என்னோட அம்பு போகுது என்று திரையை காண்பித்தார். கேன்டீனில் சப்ளை செய்யும் சிறுவன் நேராக சுபாவிடம் சென்று, மேடம், இவர் பொய் சொல்றாரு, அடிக்கடி இங்க நின்று ஸ்மோக் பண்ணுவாரு, வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு என்றான். இதை கேட்ட சுபா மீண்டும் விசும்பத் தொடங்கினாள். பரத் தலையில் கை வைத்து கொண்டு சோகமாக அருகில் இருந்த சேரில் அமர்ந்தான். ஸ்ரீதரன் சிரித்து கொண்டே அந்த சப்ளையர் சிறுவனின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினார். அங்கே மானிட்டர் ரூமில், எஸ் எஸ், யாருகிட்ட எப்படி அடிச்சான் பாரு என்று தன்னை மறந்து குதித்து கொண்டிருந்தார் மோகன். இதை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தனர் மைத்ரேயையும் மற்ற அனைவரும். அப்போது கேன்டீனிற்குள் நுழைந்த விஜிதா, பரத், அவங்களோட எக்கோ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, நீங்க வந்து பார்க்கறீங்களா என்றாள். ரமாவினுடைய எக்கோ டெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்தவுடன் பரத்தின் முகம் இருண்டு விட்டது. ரமாவின் பழைய டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளையும் ஒப்பீடு செய்து பார்த்ததில் அவளுக்கு இதயத்தில் மொத்தம் 3 அடைப்புகள் இருந்தன. அதுவும் இல்லாமல் ஹார்ட் பம்பின் வலிமை குறைவாக இருந்தது. ரிப்போர்ட்டை படித்து கொண்டிருந்த பரத்தின் கண்கள் கலங்கியதை பார்த்த விஜிதா, பரத், இது அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாது, நீங்க இதை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க என்றாள். இல்லை விஜி, என்னன்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க கிட்ட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, ஒரு 2 மாசத்துக்கு தேவையான மெடிசன்ஸ் எழுதி கொடுங்க, அப்படியே என்ன டயட் இருக்கணும்னு சொல்லிடுங்க, அப்புறம் எல்லா எக்ஸ்பென்ஸும் என்னோட அக்கௌண்ட்டில் எழுதிடுங்க என்றவனை இடைமறித்த விஜிதா, நானும் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன், மெடிசின் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் என்றாள் விஜிதா. தேங்க்ஸ் விஜி, யூ ஆர் ஸ்வீட் என்றான் பரத். இதை கேட்டு வெட்கப்பட்ட விஜிதாவின் கன்னங்கள் சிவந்ததை திரையில் பார்த்து கொண்டிருந்த காயத்ரிக்கு ஏனோ அவளுடைய வயிறு எரிவதைப் போல இருந்தது. அதே நேரம் கேன்டீனில் சுபாவிடம் மன்றாடி கொண்டிருந்தான் பிரணவ். அம்மா ப்ளீஸ்மா, அவரு ரொம்ப நல்லவருமா, இனிமே இப்படி பண்ண மாட்டாரு, எனக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கம்மா என்றான்.
பிரணவின் செய்கை அப்படியே பார்ப்பதற்கு பரத் செய்வதைப் போலவே இருந்தது. ஓரளவிற்கு சமாதானமான சுபா பிரணவின் கன்னத்தை மெதுவாக வருடினாள். இனிமே சிகரெட் பிடிக்க மாட்டீங்கன்னு இந்த அம்மா மேல ப்ராமிஸ் பண்ணு என்றாள். பிரணவ் சற்றும் யோசிக்காமல் சரிங்கம்மா ப்ராமிஸ் என்றான். சற்று தள்ளி அமர்ந்து இதையெல்லாம் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ரமா. அதே நேரம் கேன்டீனிற்குள் நுழைந்தார்கள் விஜித்தாவும் பரத்தும். விஜித்தா ரமாவையும் பிரணவையும் தனியாக அழைத்து கொண்டு சென்று மேலோட்டமான விவரங்களை மட்டும் கூறி 2 மாதங்களுக்கான மருந்துகள் இருந்த பையை அவர்களிடம் கொடுத்தாள். பரத் நேராக சுபாவிடம் சென்றான். சுபா அவனை தவிர்ப்பது போல எழுந்து விஜித்தாவிடம் சென்றாள். விஜித்தாவிடம் அனைத்து விவரங்களையும் கேட்டவள் ரமாவை பார்த்து, இனிமே ஆஃபீஸ் உள்ள மட்டும் வேலை செய்வீங்களாம். நானே அந்த ஃபெசிலிட்டிஸ் ஹெட் கிட்ட சொல்லிடுறேன். உங்களை பார்க்க தான் இங்கே வந்தோம். இங்கே வந்ததும் நல்லதா போச்சு என்று பரத்தை பார்த்து முறைத்து கொண்டே சொன்னாள். பரத் ஒன்றும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டான். சரிங்க, நாம கிளம்பலாம். நம்ம கார்லேயே கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் என்று ஸ்ரீதரனை பார்த்து கூறினாள் சுபா. இதை கேட்ட ஸ்ரீதரன் பரத்தை பார்த்து விஷமமாக புன்னகைத்தார். சட்டென்று ஏதோ யோசனையில் விஜித்தாவிடம் திரும்பிய சுபா, நீ ரொம்ப லட்சணமா இருக்கம்மா. நீ தயாளன் சார் தம்பி பொண்ணுன்னு பரத்தோட அப்பா சொன்னாரு. ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன் என்றாள் சுபா. விஜிதா சிரித்து கொண்டே தலையாட்டினாள். அவள் மனமும் உடலும் பூமியை விட்டு எங்கோ பறந்து செல்வதைப் போல உணர்ந்தாள். மேம், பரத்தோட பாடி லாங்குவேஜும் பேசுகிற முறையும் அப்படியே அந்த லேடி ரமா கூட வந்த பிரணவோட மேட்ச் ஆகுது. குட். அப்புறம் கடைசியாக வந்த பேஷண்ட் ஒரு செயின் ஸ்மோக்கர். அவர்கிட்ட பரத் சில பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பேசியிருக்காரு என்றபடி ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு வீடியோவை திரையில் ஓடவிட்டாள் காயத்ரி. கன்சல்டேஷன் அறையை விட்டு விஜிதா, ரமா மற்றும் பிரணவ் வெளியேறிய பின் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபர் பரத்தை பார்க்க உள்ளே போனார். பரத் அவரிடம் அவரது வயது மற்றும் அவர் அங்கு வந்த காரணங்களை கேட்டுக்கொண்டிருந்தான். சட்டென்று பரத்தின் உடலில் ஒரு சிறிய அதிர்ச்சி தெரிந்தது. பரத் திரும்பி அவனது இடது பக்கம் பார்த்தான். சில வினாடிகளில் அவனது முகம் வாடிவிட்டது. சுரேஷ், அந்த கான்சன்ட்ரேட்டட் எனர்ஜி டிடெக்டர் ரீடிங்ஸ் அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு பாரு. அப்படியே அந்த ஐஆர் ஸ்கேனர்ஸ்ல இமேஜ் ஏதாவது கேப்சர் ஆகியிருக்கான்னு செக் பண்ணு என்றாள் மைத்ரேயி. அதே நேரம் வீடியோவில் பரத் அந்த நபரிடம், முதல்ல குடிப்பழக்கத்தை நிறுத்துங்க, உங்க உடம்ப பார்த்தாலே தெரியுது. இப்படித்தான் போன மாசம் ஒருத்தர் அவரோட மனைவியை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க சொல்லிட்டு எதிரில் இருக்கிற டாஸ்மாக்கு குடிக்க போயிருக்காரு. அவரை தேடிக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணி போன அவரோட மனைவி மேல பஸ் மோதி இறந்துட்டாங்க. ஆனா அந்த ஆளை பாருங்க, அவரோட தப்பை மறைக்க அந்த அம்மா அவங்க பையனுக்கு கேக் வாங்க போறப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காராம். என்ன உலகமோ இது. சரி, நீங்க ஒரு 2 மாசம் குடியை நிப்பாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அடிக்கடி குழந்தைங்களோட மனசு விட்டு பேசுங்க. அப்பதான் உங்க மன இறுக்கம், நெஞ்சுவலி எல்லாம் தானா குறையும் என்றான். இதை கேட்ட அவர் முகம் பேயறிந்ததைப் போல ஆனது. சரி என்று தலையாட்டி கொண்டே வெளியேறினார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்களை ஐஆர் இமேஜ் ஸ்கேனர்ஸ் நிழற்படமாக வெளியிட்டது. அதை பார்த்த மைத்ரேயும் மற்ற அனைவரும் அதிர்ந்தனர். அதில் பரத்தின் அருகில் அவனுடைய கையை பிடித்தபடி ஒரு பெண்ணுருவம் நின்று கொண்டிருந்தது. அதனுடைய முகமும் ஒரு பகுதி உடலும் சிதைந்திருந்தது. சுரேஷ், அந்த 0 ஃப்ரீக்வன்சி டிஜிட்டல் ரெக்கார்டர் ரீடிங்ஸ் என்னாச்சு என்ற மைத்ரேயை பார்த்து, இதோ இப்ப ரெடியாகிடும் என்றார் சுரேஷ். இது என்னம்மா ரெக்கார்டர்? இதுவரை பார்த்ததே இல்லையே என்ற மோகனை பார்த்து, உலக வல்லரசு நாடுகள் ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட் தான் இது. எத்தனை கோடி கொடுத்தாலும் இதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல கிடைக்காது. ஒரு பூ பூக்கிற ஓசையை விட குறைவான ஓசையை இதுல பதிவு பண்ண முடியும் என்றால் மைத்ரேயி. இட்ஸ் ரெடி என்றபடி அந்த ஒளிப்பதிவை ஓடவிட்டார் சுரேஷ். அதில் பரத்தின் கையை பிடித்திருந்த உருவத்தின் குரல் விட்டு விட்டு கேட்டது. சுரேஷ், அதோட டெசிபல் லெவல் அதிகப்படுத்து என்றால் மைத்ரேயி. அந்த ஒளிப்பதிவை சிங்க் செய்து மீண்டும் தெளிவாக ஓடவிட்டார் சுரேஷ். இப்போது தெள்ளத் தெளிவாக அந்த குரல் ஒலித்தது. என்னோட வீட்டுக்காரரு குடிக்க எதிர்கடைக்கு என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போனாரு. அவரை தேடி போய் பஸ் மோதிடுச்சு. என் பையனுக்கு கேக் வாங்க போய் தான் நான் செத்துட்டேன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாரு. என் பையன் கூட அவரை நல்லா பேச சொல்லுங்க, அவன் பாவம் என்று ஒரு அமானுஷ்ய குரல் கேட்டது. சுரேஷ், உடனே இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்சைட்டுக்கு அனுப்பிச்சு அங்கேயும் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் பதிவு பண்ண முடியுதான்னு செக் பண்ண சொல்லு. அதே மாதிரி இன்னைக்கு பரத் கூட அந்த ஆன்மா பேசினப்ப இருந்த ரூம் டெம்பரேச்சர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணு என்றாள் மைத்ரேயி. அவளுடைய முகத்தின் பிரகாசம் அவள் எதிர்பார்த்த வெற்றியை நெருங்கப் போகிறாள் என்று அனைவருக்கும் உணர்த்தியது. அதே நேரம் தனக்குத்தானே பேசியபடி சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தாள் விஜிதா.
அவளை பார்க்க சற்று எரிச்சலாக இருந்தது காயத்ரிக்கு. விஜி, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. பரத் உன்னோட கையை பிடிச்சி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா, ஏதோ ஸ்வீட்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தா என்று கிண்டல் செய்தாள் மைத்ரேயி. அதற்கு பதில் சொல்லாமல் அசட்டு சிரிப்பு சிரித்தாள் விஜிதா. மைத்ரேயி போனை எடுத்து டயல் செய்தாள். மறுமுனையில் கதிர் எஸ் மேம் என்றான். வாட் ஹேப்பனிங் வித் பிரஜாபதி? அவர் கோவிலா சுத்திக்கிட்டு இருக்காரு மேடம். சந்தேகப்படும்படி ஒன்றும் இல்லை. அவரோட எப்பவுமே இருக்கிற ஆளுங்களை கூட ஊருக்கு அனுப்பிச்சிட்டாரு. அந்த ஆளுங்களையும் நம்ம டீம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. குட். அப்புறம் அன்னைக்கு நீ சொன்னிய ரமா, அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பற்றி இன்னும் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணு. ஷோர் மேம் என்று கதிர் சொன்னவுடன் ஃபோனை வைத்தாள் மைத்ரேயி. மைத்ரேயி, இந்த 0 ஃப்ரீக்வன்சி டிஜிட்டல் ரெக்கார்டரை நம்ம வீட்டில் அப்பா ரூமில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன என்று சொன்ன மோகனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு சிரித்தாள் மைத்ரேயி. ஏன் சிரிக்கிற? அட சொல்லுமா. நீ முதல் தடவை பீர் குடிச்சு மாட்டினப்ப அப்பா உன்னை திட்டுனது ஞாபகம் வந்துடுச்சு என்றாள் மைத்ரேயி. மோகனின் முகம் அஷ்ட கோணலாகியது. சமாளித்து கொண்டே, இப்ப என்ன அந்த மாதிரி தப்பா நாம பண்ண போறோம் அவரு திட்டுறதுக்கு என்றார். இல்லண்ணா, அதை விட 1000 மடங்கு பெரிய தப்பை நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றாள் மைத்ரேயி. காயத்ரியும் விஜித்தாவும் அறையை விட்டு வெளியேற முயன்றார்கள். அப்போது மைத்ரேயி காயத்ரியை பார்த்து, தேங்க்ஸ் காயு, நீ மட்டும் கவனமா இல்லைன்னா நாம திரும்ப இதை செக் பண்ண நிறைய நாள் ஆகியிருக்கும். குட் ஜாப் என்றாள். தேங்க்ஸ் மேம் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்தாள் காயத்ரி. அவள் பின்னாடியே வந்த விஜிதா அவளை பார்த்து தேங்க்ஸ் காயு என்று கிண்டல் செய்தாள். பதிலுக்கு காயத்ரியும் தேங்க்ஸ் விஜி, யூ ஆர் ஸ்வீட் என்று பரத் கூறியதைப் போல இமிட்டேட் செய்தாள். உனக்கு பொறாம என்ற விஜிதாவை பார்த்து, எனக்கு ஒன்றும் பொறாம இல்லை, உன்னை நினைச்சாதான் பாவமா இருக்கு என்றாள் காயத்ரி. ஏன் என்று கேட்ட விஜிதாவை பார்த்து, நாளைக்கு உனக்கும் பரத்துக்கும் மேரேஜ் ஆன பிறகு ஏதாவது ஒரு ஆவியோ இல்லை நம்ம சுந்தரம் சாரே அவங்கிட்ட நாம வேவு பார்த்த விஷயத்த போட்டு கொடுத்தா அப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகும் என்ற காயத்ரியை பயத்துடன் பார்த்து திருத்திருவென்று விழித்தாள் விஜிதா.